இந்த வீடியோவை டே 5 இன் கோவான்னு சொல்கிறத விட ஹெவன் ஆன் எர்த்துன்னு சொல்லலாம். சவுத் கோவா அமைதியாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கும்னு நாங்கள் அங்கே போய் பார்க்குற வரைக்கும் சுத்தமாக தெரியாது. 5th day மார்னிங் சன்ரைஸ் பார்க்க போகலாம் சவுத் கோவாவில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். முன்னாடி நாள் நைட்டே அப்பா அம்மா வந்து நார்த் கோவா பீச் போல் தான் இதுவும் இருக்கும் போலன்னு நினச்சிட்டு நாங்கள் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா நைட்டே ராகி கூழ் காய்ச்சி எடுத்து வச்சுட்டாங்க, காலையில் குடிச்சிட்டு போயிருங்கன்னு. நானும் ஆனந்தும் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குடிச்சு ரெடி ஆகிட்டு தேவையான திங்ஸ் இப்போ வந்து நாங்கள் வாங்கின திங்ஸில் ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து பீச்சில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். சரி, இந்த இடத்துல வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் தெரியல, ஆனால் திங்ஸை எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு காலையில் நேரமாக ராகி கூழ் கலக்கி குடிச்சிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோங்க. மார்னிங் 5:45 போல் அந்த டுவர்ட்ஸ் சவுத் கோவா ரூட் வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக சீனிக்காக இருந்ததுன்னு தாங்க சொல்லணும். இங்கே டபோலம்லேருந்து சவுத் கோவாவுக்கு உங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து வருது. நாங்கள் போகவே சன்ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே அந்த ரூட் வந்து போனதே தெரியல. இதே எனக்கு நார்த் கோவாவில் ட்ராவல் பண்ணும்போது எப்படா வந்து டெஸ்டினேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நிறைய வேஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. பட் சவுத் கோவாவில் வந்து அப்படி கிடையாது, சிங்கிள் ரூட் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. நாங்கள் கரெக்டாக போய் ரீச் ஆகும்போது சவுத் கோவா, அதுவும் அந்த கெபோடிராமா பீச்சுக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு பரந்த சமவெளியாக தான் இருந்தது. இங்கே என்ன இருக்க போகுது, இங்கே எங்கே பீச் இருக்கும், இந்த மாதிரி எனக்கு நிறைய கொஷின் மார்க். நம்ம கெபோடிராமா பீச்சுக்கு ரூட் மேப் போட்டோம் அப்படின்னாலே நமக்கு கேப் கோவா ஹோட்டலில் தான் கொண்டு வந்து விடும். ஸோ முன்னாடி வந்து அவங்களோட ஹோட்டல் என்ட்ரன்ஸ் தான் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஏன்னா அங்கே நிறைய ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகே, இங்கே தான் எங்கேயோ பீச் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அந்த கிளிஃபில் ஏறி கீழே பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலாக நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கோமா அப்படிங்கிறத வந்து மறந்துடுவோம். அவ்வளோ அழகாக இருந்தது. நான் அப்போ தான் வந்து நினச்சேன், கேப் கோவா வந்து ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த சீன் வந்து அவ்வளோ வர்த். அந்த பிளேஸில் நம்ம ஸ்டே பண்ணி இருக்கிறது வந்து கண்டிப்பாக அவ்வளோ வர்த்துன்னு தான் சொல்லணும். ஆனால் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணலை. பட் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் யாராவது வந்து பார்க்குறீங்க, ரொம்ப வந்து இந்த ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் வந்து பிளான் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னுலாம் ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு வந்து காஸ்ட் வைஸ் பட்ஜெட் வைஸ் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேப் கோவாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அங்கே இருந்தாலே மனசுக்கு அவ்வளோ நிறைவாகவும் அமைதியாகவும் அந்த வியூ வந்து இருக்குது கெபோடிராமா பீச். ஸோ அங்கே வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் இருந்தது, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். எடுக்க எங்களுக்கு ஆசையே தீரல, நிறைய வீடியோஸ் எடுத்தோம். இங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே வந்து நிறைய பப்பீஸும் இருந்தது. அவனுங்க கொஞ்சம் வளர்ந்துட்டு நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருந்தானுங்க. யாரும் வந்து அது ஸ்ட்ரீட் டாக் அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. நான் ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து என் கூட வந்து ஃபோட்டோஸ்க்கு கீழே உட்காந்து போஸெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். நான் அதை ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த பீச் நாங்கள் கீழே ட்ரெக் பண்ணி ஃபஸ்ட்டு போயிட்டோம். நாங்கள் திங்ஸ் எல்லாம் எடுக்கணும், அங்கே எப்படி இருக்கும் எதுவுமே எங்களுக்கு தெரியல. அதனால யோசனை இல்லாததுனால சும்மா மட்டும் நானும் ஆனந்தும் போயிட்டோம். கீழே போனோம். ஒரு ப்ரீ வெட்டிங் ஒரு போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வந்து நடந்துட்டு இருந்தது. அவங்கள தவிர்த்து வேறு யாருமே இல்லை பீச்சில். கெபோடிராமா பீச் வந்து நம்ம திரும்பி அழகாக இருந்ததுன்னு சொல்கிறத விட இதை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து உணர்வு பூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் அந்த இடத்தோட அழகையும் ஒரு அமைதியும் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நார்த் கோவாவில் எப்பயுமே வந்து பீப்புள் வந்து க்ரௌடடாகவே இருக்காங்க. அது ஒரு மாதிரி பார்ட்டி வைப், அது ஒரு தனி பீப்புள் வந்து அந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கு அது சூப்பராக இருக்கும். பட் அந்த தனிமையை வந்து விரும்புகிறவங்க, ஒரு மாதிரி அமைதியை விரும்புகிறவங்களுக்கு வந்து சவுத் கோவா இஸ் த பர்ஃபெக்ட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் வந்து எதிர்பார்த்த விஷயமும் இங்கே கிடச்சிது, எதிர்பார்க்காத நிறையா விஷயமும் வந்து இங்கே கிடச்சிதுன்னு தான் சொல்லணும். ஆனந்த் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் மேலே போய் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சன் வந்து அதிகமாக வர்றதுக்கு முன்னாடியே நானும் ஆனந்தும் கொஞ்ச நேரம் இந்த செல்ஃப் கப்புள் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த பீச்சில் ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்கள்ல, நீங்கள் இவ்வளோ தூரம் போகணும், இவ்வளோ தூரம் போகக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்களே, அவங்க இருந்தாங்க. எனக்கு ஒரு டவுட், ஆனந்த் வந்து நம்ம இங்கே குக் பண்ணலாம்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் கேட்டுக்கோங்க, ஏன்னா கேப் கோவா இருக்குது, இங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க இன்சார்ஜ் கிட்ட போய் கேட்டதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்புறம் அந்த கேம்பிங் சேர்லாம் வந்து கொஞ்சம் நிழலாக இருக்க இடமா பார்த்து ஓரமாக யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி போட்டு உட்காந்து ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு மேகி தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இல்லைனா ப்ரீ பிளான்டாக நம்மளோட மில்லட் நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தாவே எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட சுக்குமல்லி காஃபி, நேச்சுரல் டீ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எல்லா டைமும் வெளியிலேயே எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று அன்எக்ஸ்பெக்டட்லி கடையிலையும் மில்லட் நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா வந்து ஸ்டாக் இல்லை.
சரி ஓகே மேகி தான் நமக்கு அப்படின்னு எழுதி இருந்தது. வீட்டில் அதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். இந்த ஸ்பேஸ் அமையும்னு தெரிஞ்சிருந்தா அதையும் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இல்லை வேறு வழி இல்லை, பிளெயின் நூடுல்ஸ் தான் வந்து செய்கிற மாதிரி இருந்தது. 2 பேரும் பொறுமையாக எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி வச்சு, டேபிள் எடுத்து வச்சு, சேர் எடுத்து வச்சு, எல்லாமே பேன் எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணி சமைச்சு 2 பேரும் சர்வ் பண்ணி அந்த அமைதியாக அந்த கடல் அலையோட சத்தத்தோடு வந்து சாப்பிட்டது வந்து அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் நான்லாம் அந்த ட்ரீம் வேர்ல்டில் வாழ்கிற ஆள். லைக் எப்படின்னா இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு நமக்கு ரியாலிட்டிலையும் இப்படி தான் இருக்கும் லைஃப் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். ஆனால் அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி, நீ நினைக்கிற மாதிரியே வந்து லைஃப் அமையாது, நீ வந்து அந்த ட்ரீம் வேர்ல்ட்லேருந்து வெளியில் வா, இல்லைனா நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அப்போ வந்து உன்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதை வந்து ரியாலிட்டியில் ஃபேஸ் பண்ணும் போது தான் நிறைய ஃபெயிலியர்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு இதுதான் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது அப்படிங்கிறது வந்து நம்மளால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஆஃப்டர் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், அந்த ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் விட்டாச்சு. கோ வித் த ஃப்ளோ, நம்ம போவோம், அதுவே நல்லா தான் இருக்குது, வாழ்க்கை அமைதியாக பீஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னு நினச்சி அந்த ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு லைஃப் வந்து பார்த்தது எனக்கு சினிமாவில் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது உண்மையாகவே. சைடில் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ரிவரில் போய் 2 பேரும் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய விஷயம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரியான சூழல் நமக்கு எப்போ அமையும், எப்படி அமையுங்கிறதுலாம் தெரியாது. இதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டீ பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட நேச்சுரல் டீ எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கெட்டில் எடுத்து. அப்புறம் வந்து அந்த வெசல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெசல்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் 2 பேரும் ஃப்ரிஸ்பி விளையாண்டுட்டு இருந்தோம். விளையாண்டு முடிச்சுட்டு வெயில் வர சமயத்தில் தான் வந்து கயாக்கிங் போகலான்னு பிளான் பண்ணோம். கயாக்கிங்கும் வந்து அங்கேயே அவைலபிள். பர் ஹெட் வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு போட்டில் வந்து 2 பேர் வந்து போகலாம். இந்த கயாக்கிங் வந்து நான் ரீல்ஸ், வீடியோஸ் இதில் தான் பார்த்துருக்கேனே தவிர்த்து நம்ம பண்ணுவோன்னெலாம் நினச்சது கூட இல்லை. ஆனால் அப்படியாப்பட்ட சூழல் வந்து எனக்கு அமைஞ்சது நான் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன் அந்த இடத்துல. இன்னொன்று நமக்கு துடுப்பு வந்து ஆளுக்கு ஒன்று கையில் கொடுத்துருவாங்க. எப்படி துடுப்பு போடணும், எந்த பக்கம் போட்டால் எப்படி திரும்பவும் எல்லாமே சொல்லிடுவாங்க. நாங்கள் போன சமயத்தில் யாருமே இல்லை, நானும் ஆனந்தும் மட்டும்தான். உங்களுக்கு ஆழமும் கிடையாது, கால் ஊன்ற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து கடைசியாக உங்களுக்கு டெட் எண்ட் மாதிரி இருக்கும் ஒரு 300 மீட்டர்ஸ் போனதுக்கப்புறம். அந்த இடத்துல போட்டை திருப்புறதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்து, பட் வந்து அப்படி இப்படின்னு திருப்பிட்டோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேவே ஒரு சைடில் இந்த மரம்லாம் இருக்கும், அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேவே நின்றுட்டு இருந்தோம். உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ டைம் கொடுப்பாங்க. அது நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் உள்ளே போயிட்டு வந்துக்கலாம். ஆனால் கரைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உள்ளே போக முடியாது. பொறுமையாக நாங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே பீப்புளும் 1-2 வர ஆரம்பித்ததுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து நாங்கள் இன்னொரு பீச்சுக்கு போயிட்டோம். அதுவும் சவுத் கோவாவே தான். அந்த பீச் நேம் வந்து கக்கோலம் பீச். கக்கோலம் பீச்சுக்கு ரூட் மேப்பெல்லாம் போட்டு போயாச்சு. இங்கே தான் வந்து கக்கோலம் பீச், இங்கே ரைட் எடுங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அந்த இடத்துல ரோடே இல்லை. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அங்கே ஒரே ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் வந்து பீச்சுக்கு எப்படி போகணுன்னு கேட்டால் காரில் போக முடியாது, போனால் 2 வீலரில் போக முடியும், இல்லைனா நீங்கள் நடந்து தான் போகணும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் தான் நீங்கள் ஸ்கூட்டியில் வர முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரக் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து ட்ரக் பண்ணி கீழே இறங்குற மாதிரி இருக்கும் மலையிலேருந்து. இங்கேயும் பீச் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு சவுத் கோவா. யாருக்கு எப்படின்லாம் எனக்கு தெரியல, பட் சவுத் கோவாவை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அடுத்த டைம்லாம் கோவா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்லி சவுத் கோவா தான். நமக்கு இந்த அமைதியான ஏரியா தாங்க கரெக்ட். எப்பயுமே இந்த பீச்சோட அழகே அந்த வாட்டர் ஃபால்லேருந்து தண்ணி போய் சீல கலக்கிறது தான். அந்த தண்ணி வந்து ஃப்ரெஷ் வாட்டருங்க. நான் எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கூட உப்பே கிடையாது. ஆனால் அந்த தண்ணி போய் சீல தான் கலக்குது. நீங்கள் சீல குளிச்சுட்டு வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் குளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பைப் லைனில் தண்ணி வர மாதிரியும் விட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் நான் அந்த வாட்டர் ஃபால்கிட்டே அமைதியாக உட்காந்துட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் வாட்டர் ஃபால்லேருந்து தண்ணி விழுகிற சத்தம், அந்த பக்கம் கடல் அலை, அப்புறம் இந்த தண்ணி போய் கடலில் கலக்கிறது, அது ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அங்கேவே 2 ரெஸ்டாரண்ட் இருந்தது. நாங்கள் லஞ்ச் அங்கேயே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு தாலி தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம். நான் வந்து ஃபிஷ் தாலி, ஆனந்த் வந்து ஸ்பெஷல் தாலி ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க. நீங்கள் அங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கக்கோலம் போனீங்க அப்படின்னா. உண்மையாகவே அந்த ஹோட்டலில் இந்த அளவுக்கு ஃபுட்டு சர்வ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. அவங்க ஸ்டைல் ஆஃப் குக்கிங், அந்த ஒரு வில்லேஜ் ஸ்டைல் ஆஃப் குக்கிங்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. திருப்தியாக சாப்பிட்டுட்டு அங்கே போய் ஆனந்த் வந்து கிளிஃபெல்லாம் இருந்தது, அந்த கிளிஃப் மேலே ஏறி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு ஏறவே மாட்டேன்னு சொன்னேன், இல்லை வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு எடுத்தோம். நல்லா இருந்தது, அந்த கிளிப்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த இடத்துல இந்த சினிமா மூவிஸ்லலாம் தென்னை மரம் சாய்வாக காட்டுவாங்கள்ல, அதை நான் இந்த பீச்சில் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா
இந்த ஃபாரின் மூவிஸ் இதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் கோவாவில் இப்படி ஒரு தென்னை மரம் இருக்கிறது நான் அப்போ தான் பார்த்தேன். இங்கேயும் நல்லா வெயில் அடிச்சுது, பட் அதெல்லாம் பெருசாக தெரியல. கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லஞ்சை திருப்தியாக முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்பார்ட்மெண்ட் போயிட்டோங்க. நாங்கள் அப்பார்ட்மெண்ட் போகும்போதே 3:30 4 பக்கம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. கோவா வந்துட்டு கெசினோ போகலன்னா எப்படி? ஆமாங்க, ஆல்ரெடி டேடி வந்து கோவா வந்தப்போ கெசினோ போயிருக்காங்க. பட் எங்களுக்கு இது வரைக்கும் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் புக் பண்ணலான்னு பிளான் பண்ணப்போ எந்த ஷிப் புக் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர் பரணிக்கு கால் பண்ணோம். ஏன்னா அவன் அப்போ தான் 2 months பிஃபோர் கோவா ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு வந்தான். கேட்டப்போ டெல்டன் ராயல் இல்லைனா பிக் டாடி புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா. அப்படி நாங்கள் வந்து பிக் டாடி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் ஃபுட், அன்லிமிட்டட் ட்ரிங்க், அது போக பர் ஹெட்டுக்கு வந்து 1000 coins வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது எதுக்காகனா நீங்கள் அதை வச்சு நீங்கள் கெசினோவில் விளையாண்டுக்கலாம். அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் படித்தா அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருந்தாங்க. என்னென்னா ஜென்ஸ் வந்து ஃபார்மல்ஸில் தான் வரணும், ஃபார்மல் ஷூ இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் கால் பண்ணி கேட்டால் அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் வரலாம், பட் ட்ரௌசர்ஸ் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக டிக்கெட் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து உங்களை ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. போட்டில் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷிப்புக்கு போகிற மாதிரி இருக்கும் பிக் டாடிக்கு. நாங்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் அந்த ஃபாரின் லெவலில் இருக்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பிக் டாடி சூஸ் பண்ணோம். ஏன்னா நாங்கள் விளையாடுற பிளானோ இல்லை ட்ரிங்க்கோ அதெல்லாம் எங்களுக்கு வேலையே கிடையாது. ஃபுட்டு சாப்பிட்லாம், ஓகே, மேலே நடக்கிற அந்த பார்ட்டிஸ் இதெல்லாம் பார்க்கலாம், அவ்வளோதான். நாங்கள் அந்த சிப்ஸ் பர் ஹெட் 1000 கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் ஒரு சில கேம்ஸ் மட்டும்தான் விளையாட முடியும். அப்படி நாங்கள் விளையாடினதில் வந்து 2500 வந்து ஏர்ன் பண்ணோம். அந்த 2500 அப்படியே கேஷாக வாங்கிட்டு மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பார்ட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஃபுட்டும் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஓகேவாக இருந்தது. அளவாக சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். நார்மலாக நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை நான் வந்து அன்லிமிட்டடாக எனக்கு ட்ரிங்க்ஸ் வேணும், நான் கெசினோவில் பே பண்ணி விளையாடுவேன், அதுவும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஒரு இதில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிக் டாடியை சஜஸ்ட் பண்ணுவேன். அதர்வைஸ் மற்றதெல்லாம் டெல்டன் ராயலோ இதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கே ஓகேவாக தான் இருக்குது. பிக் டாடி வந்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஹைஃபையாக இருக்குது. வீக்கெண்டுங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க. மேலே டைனிங்கில் எங்களுக்கு உட்கார்றதுக்கே இடம் கிடைக்கல. நாங்கள் வெயிட் பண்ணி தான் உட்காந்து சாப்பிட்டோம். இப்போ ஓவராலாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சும்மா பார்க்கணுன்றதுனால ஓகே. திரும்பி இங்கே வருவேனா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதே சவுத் கோவாவை என்ன கேளுங்க, கண்டிப்பாக இன்னும் 1 வாரம் விட்டால் கூட நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பிக் டாடி வந்து ஓகேவாக இருந்தது. ஓவராலாக 5th டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய புதுவிதமான அனுபவம் கிடைச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். சவுத் கோவா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு இடம். நாங்கள் பட்டர்ஃப்ளை பீச் போகணும்னு நினச்சோம், பட் எங்களால் முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம். நீங்களும் கோவா போகிறீங்க அப்படின்னா சவுத் கோவாவில் மறக்காமல் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்த Day 6 வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.